ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சென்னை கப்புள்ஸ் vlog. ஸோ இன்றைக்கி நம்ம மினி விலாக்னு பார்த்துடலாமா? ஆமாங்க, சென்னை கிளம்பிட்டேன். ஸோ ஒரு சின்ன ஒர்க்குன்னெலாம் சொல்ல முடியாது, சென்னை போகணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் கிளம்பிட்டேன். ஸோ ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நம்ம போகிறோம், எல்லோரையும் மீட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ரிசர்வேஷன் கிடையாதுல, அன்ரிசர்வ்டு தானே. ஸோ கண்டிப்பாக ஆஸ் யூஷுவல் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குமா அப்படின்றது தெரியல. அது பக்கம் ஒரு மென்டாலிட்டியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு மைண்டில். ஸோ ஃபைனலாக டிக்கெட் எடுத்துகிட்டு ஸ்டெப்ஸில் போயிட்டுருக்கோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் ட்ரெயின். சிக்னல் இல்லாமல் ரொம்ப நேரமாக நிற்கிதா அப்படின்னு தெரில. ஒரே அங்கேருந்து ஒரு குட்டி பையன் செம்ம அழகாக இங்கிலீஷ் பேசிக்கிட்டே இருந்தான். ரொம்ப சின்ன பையன் தான், பட் பார்க்க செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து எனக்கு ட்ரெயினும் வந்துடுச்சு. ஸோ ஜென்ரலில் ஏறலாமா இல்லை லேடிஸில் ஏறலாமான்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருந்தது. ஸோ ஃபைனலாக நான் லேடிஸ்லேயே ஏறிட்டேன். இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சில விஷயம் பார்த்தா நமக்கு வந்து ஜென்ஸே ரொம்ப ஓகே தேவலாம் அப்படின்னு இருக்கும். இந்த விமன்ஸ் இருக்காங்க பாருங்கள், கேட்டால் நீயும் ஒரு பொண்ணு தானே, எப்படி இன்னொரு பொண்ணை பற்றி பேசுகிறேன் அப்படின்ட்டு எல்லாம் வரைஞ்சு கட்டிட்டுலாம் வராதிங்க தயவு செஞ்சு. ஒரு பொண்ணே ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் என்றைக்கும் பண்ணவே மாட்டாங்க, அதெல்லாம் ரொம்ப ரேரு. ஒரு சீட்டில் வந்து 4 to 5 மெம்பர்ஸ் கண்டிப்பாக இருக்கலாம். எல்லாருமே டிக்கெட் எடுத்துகிட்டு தான் வராங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரிசர்வேஷனில் நீங்கள் அப்படி படுத்துக்கிட்டு வரணும்னா நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு வரலாம். சில விஷயம் அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நம்ம என்ன தான் பேசினாலும் அவங்க அவ்வளோதான், புரிஞ்சுக்கிட்டாலுமே புரியாத மாதிரியே நடிக்கிறவங்க கிட்ட நம்மளால் எதுவுமே பேச முடியாது, ஆர்கியூ பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ நிறைய பேர் அதை மாற்றிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக நம்ம சென்னை ரீச் ஆகிட்டோம். பார்க் ஸ்டேஷனும் வந்தாச்சு. ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி பார்க் ஸ்டேஷனில் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி க்ராஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ட்ரெயின் வந்துச்சுன்னா இங்கேருந்து அங்கே க்ராஸ் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி சோம்பேறித்தனமாக பண்ணுவீங்க ஸ்டெப்ஸ் ஏறாமல் அப்படின்ட்டு என்கிட்ட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் நம்ம லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம்ல, ஸோ நிறைய மெமரிஸ்லாம் வரும் ஒர்க் டைமில் போனது எல்லாமே. ஸோ ஃபைனலாக நான் எங்கள் ஸ்டேஷனும் இறங்கியாச்சு. ஸோ இது தாங்க என்னோடய ஸ்டேஷன். கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடக்குது போல். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தேன். ஆக்சுவலி நான் ரீச் ஆகும்போது 5:50 நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக ரீச் ஆகிட்டு என் பிரதரை நான் வர சொல்லியிருந்தேன். ஸோ வெயிட் டு see மை பிரதர். ஸோ நான் வீடியோ எடுக்கிறேன்றது கூட தெரியாமல் சார் வந்து ரொம்ப சின்சியராக ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே ஏதோ பார்த்துட்டே இருந்தான். ஸோ ஃபைனலாக என் பிரதர் வச்சாச்சு, என் பிரதர் கூடயும் கிளம்பியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இனி வரப்போகிற மினி vlog எல்லாமே நம்ம சென்னையோட சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே டு யூ. தேங்க்யூ. பாப்பா